ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் ரிவ்யூ. மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காட்டுல திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. முதல்ல பார்க்கறதுக்கு அது ஒரு எலிஃபண்ட் மாதிரியே இருக்கும். ஆனா கிட்ட வர வர அதோட வாயில ஒரு மிகப்பெரிய ஷவல் இருக்கிறத பார்க்க முடியுமா இருக்கும். இதுதான் பிளாட்டிபெலட்னு சொல்லப்படுது. சயின்டிஸ்ட் சொல்றாங்க இது எர்த்தோட மோஸ்ட் வியர்டான எலிஃபண்ட்ஸ்ல ஒன்றுன்னு சொல்லி. இன்னைக்கு நாம இந்த ஷவல் டஸ்க் எலிஃபண்ட்டை பற்றி தான், அதோட மிஸ்ட்ரியை பற்றி தான், அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாம் டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 15 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி போனோம்னா இந்த பிளாட்டிபெலட்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை பார்க்க முடியும். அதாவது மியோசின் பீரியட்ல தான் இது வாழ்ந்துருக்கு. அப்போ எர்த்ல கிளைமேட் எல்லாம் இப்போ மாதிரி இல்லை, ரொம்பவே வித்தியாசம் இருந்திருக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டை விட. இதோட ஃபொசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப், நார்த் அமெரிக்கா இது மாதிரி இடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது இது பல இடங்களில் வாழ்ந்துருக்குன்னு சொல்லப்படுது. இதோட சைஸை பார்த்தோன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு மாடர்ன் எலிஃபண்ட்டோட அளவில் தான் இருந்திருக்கு. ஹைட் ஷோல்டர் லெவல்ல இருந்து 9 ஃபீட் வரை இருந்திருக்கு. அண்ட் வெயிட் நியர்லி 2 டன்ஸ் வரை இருந்திருக்கு. ஆனால் இதோட பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நார்மலான எலிஃபண்ட்ஸுக்கு இருக்கிற தந்தம் மாதிரி இதுக்கு இல்லை. இதோட வாய்க்கு கீழே ஒரு ஷவல் மாதிரியான ஃப்ளட்டான தந்தம் இருந்திருக்கு. இதோட வாழ்விடம் எங்கெங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்கள், ஈர நிலங்கள், நதி காடுகள் இது மாதிரி இடங்கள்லாம் வாழ்ந்திருக்கு. அண்ட் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இது செமி எக்வாட்டிக் மாதிரி. அதாவது சில நேரம் வாட்டர்லேயும் இது இருந்திருக்கு, சில நேரம் லேண்ட்லேயும் இது இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம சொல்லலாம் வெட்லேண்ட் அண்ட் வுட்லேண்ட்ஸ் ரெண்டுலேயுமே சர்வை பண்ணி ஒரு ஸ்பெஷலான எலிஃபண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி. ஸோ ஓவராலாக இந்த பிளாட்டிபெலட்னு சொல்லக்கூடியது ஒரு எலிஃபண்ட் மாதிரியான எனிமல்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதோட தந்தத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலான எலிஃபண்ட் மாதிரி இல்லாமல் அதோட வாய்க்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஷவல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தந்தம் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் இருக்கு பிளாட்டிபெலட்னு சொல்லி. இந்த பிளாட்டியோட மீனிங் என்னன்னா ஃப்ளட், அதாவது சரிவு மாதிரி இருக்கும். அண்ட் பெலடனோட மீனிங் பார்த்தீங்கன்னா டூத், பல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு ஃப்ளட் டூத்தட் அனிமல்னு சொல்லப்படுது. முதல்ல சயின்டிஸ்ட் நினைச்சாங்க அதோட ஷவல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தந்தத்தை யூஸ் பண்ணிருக்கிறது எதுக்குன்னா மண்ணை தோண்டி அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லி. ஆனா புதிய ரிசர்ச் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த தந்தத்தை மெயின்லி 2 விஷயத்துக்காக இந்த எலிஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கக்கூடிய மரப்பட்டையை உரித்து இருக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கிற கிளைகளை கட் பண்றதுக்காக. அதாவது இந்த பிளாட்டிபெலட் ஒரு நேச்சுரல் ட்ரீ கட்டிங் மெஷின் போல இருந்திருக்கு. ஸோ இந்த பிளாட்டிபெலட் ஒரு பியூரான வெஜிடேரியன்னு சொல்லலாம். அதாவது இது தாவரங்களை மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு மிருகமாக இருந்திருக்கு. இது என்னென்ன சாப்பிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இலைகள், சிறிய செடிகள், மரத்தோட தோல், அது மட்டும் இல்லாமல் நீரில் வளரக்கூடிய புல்லுகள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. யங் பிளாட்டிபெலட் பார்த்தீங்கன்னா சாஃப்டான பிளான்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. இளஞ்செடிகள், அதில் இருக்கிற சாஃப்டான இலைகள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. அண்ட் அடல்ட் பிளாட்டிபெலட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான டீத் இருந்ததால டஃபரான ஃபுட் எல்லாம் சாப்பிடும். அண்ட் மரத்தோட தோலை உரிச்சு அதை சாப்பிட்டு இருக்கு. அண்ட் மரத்தில் இருக்கிற கிளைகளை கூட கடிச்சு சாப்பிடும். சயின்டிஸ்ட் அதோட தந்தத்தை ஆய்வு பண்ணதுல தெரிஞ்சது என்னன்னா அதோட தந்தத்துல வேர் மார்க்ஸ் இருந்திருக்கு. அதாவது அதுலேருந்து அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா இது மோஸ்ட்லி நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்களை தான் சாப்பிட்டு இருக்கு. ஸோ இதோட மல்டி சர்வைவர்னு சொல்லலாம். அதாவது நிலத்திலையும் இதுக்கு சர்வை பண்ண முடியும், நீர்கிட்ட இருந்தாலும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா 1927 ரஷ்யாவோட காக்கசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த பிளாட்டிபெலடனோட கீழ்த்தாடை எலும்பு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ சயின்டிஸ்டா இருந்த பொரிசியாக்னு சொல்லக்கூடியவர் இந்த இனத்துக்கு பெயர் வைக்கிறாரு பிளாட்டிபெலடன் டனோவின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1928 மொங்கோலியால ஒரு மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி நடக்குது. ஸோ அங்கேயுமே இந்த ஃபோசில்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபோசில்ஸுக்கு பேலியான்டாலஜிஸ்டான ஹென்ரி ஆஸ்போர்ன் இன்னொரு பேர் வைக்கிறாரு, என்னன்னா பிளாட்டிபெலடன் கிரங்கேரின்னு சொல்லி. அதுக்கப்புறமா 1930 சைனா, மொங்கோலியான்னு நிறைய இடங்கள்ல இந்த ஃபோசில்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய கல்லெடுக்கக்கூடிய இடத்துல ஒரே நேரத்துல 16 பிளாட்டிபெலடனோட ஸ்கெலட்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கூட்டத்தோட ஃபோசில்ஸ் ஒரே இடத்துல புதஞ்சு கிடந்திருக்கு. இதுல இருந்து சயின்டிஸ்டுக்கு இதோட லைஃப் ஸ்டைல் அண்ட் குரூப் பிஹேவியர், சர்வைவல் பத்தின நிறைய க்ளூஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ மொத்தமாக இது ஒரு ஃபெயில்ட் எக்ஸ்பீரிமெண்ட் மாதிரின்னு சொல்லலாம். எவல்யூஷன் ட்ரை பண்ணி சர்வை பண்ண முடியாம இறந்து போன ஒரு உயிரினம்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இதுதான் ஷவல் டஸ்க் எலிஃபண்ட் ஆன பிளாட்டிபெலடனோட ஸ்டோரின்னு சொல்லலாம். வியடான தந்தங்கள், சதுப்பு நிலத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை,
ட்ரீ கட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஜாயிண்ட்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ரேரான எக்ஸ்டிங்டான அனிமல்ஸ் பற்றி தெரியும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.